நான் இந்த டைட்டிலே நல்ல டைட்டில். அடுத்த ஒரு நேற்று ஒரு சிடி இன்விடேஷனில் சிடி கொடுத்துருந்தார். சரி, எல்லா பாட்டும் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு காரில் போடுப்பான்னு ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வரும்போது போட்டேன். ஒரே பாட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப புத்திசாலி, எல்லா பாட்டையும் கொடுத்தா காப்பி அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருந்தாரு. தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாக செய்தால் தப்பே இல்லை, தப்பே இல்லை. அதான் வாழ்க்கை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொரு கேப்ஷனால என்னது, there is no perfect human இருந்துச்சு. யாருமே no one is perfect. அது வாழ்க்கையில் அது எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் நடிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாரும் அப்படி தானே இருக்கோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாரும் இல்லை பெரும்பாலும். நான் என்ன என்னையும் சொல்லிக்கிறேன், நான் அப்படி தான் இருக்கிறேன். நம்ம சினிமாவில் மட்டும் நடிக்கல, வாழ்க்கையில் நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்பா பிள்ளைகிட்ட நடிக்கிறான் நல்லது மாதிரி, பிள்ளை அப்பா கிட்ட நடிக்கிறான் நல்லது மாதிரி, பொண்டாட்டி புருஷன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லது மாதிரி, புருஷன் பொண்டாட்டிகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லது மாதிரி. இப்படி no one is perfect, 100% right. இந்த கேரக்டர் பண்றதுக்கு நடிப்புலாம் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அதான் பண்ண போறோம். அதனால அதை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் ஆண்டனி. பாருங்க, அவ்வளோ ஒரு படத்தினுடைய ஹீரோ ரொம்ப நல்ல பிரமாண்டமாக மேக்கிங்லாம் பண்ணிட்டு அங்கே போய் ஆடியன்ஸில் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காரு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்யும்போது என்கிட்ட கேட்பாரு, ஏதோ என் மேலே ஒரு சின்ன மரியாதை வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், விஜய் வேண்டாம் விஜய், ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டம், எதுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, பெரிய பெரிய படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மியூசிக்கில் நீங்கள் எங்கேயோ தொட வேண்டிய இடம் இருக்கு, எதுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டது உண்மை. ஆனால் அவர் எப்படின்னா என்னோட பிடிவாதக்காரர், சொல்கிறது பூரா அமைதியாக என் சந்த மாதிரியே அவர் சொல்லும் போது மறுத்தே பேச மாட்டார். இப்படியே கேட்டுக்கிட்டு எதுவும் போய் படத்தை ட்ராப் பண்ணிடுவார் போல இருக்குன்னு நினச்சா அடுத்த நாள் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது, அந்த டெக்னிக்கல்ல ஒரு தன்னம்பிக்கை. ஏதாச்சும் கரெக்டாக பண்ணுவேன், சார் வேண்டாம்னு சொல்கிறாருல, இது செய்து ப்ரூவ் பண்ணி அதை காட்டுறேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனிதன். ஏன்னா ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஒரு பாட்டை போட்டார், அந்த பாட்டு ஒரு 5 பாட்டை போடுறாரு, 5 பாட்டில் ஒரு பாட்டை பர்டிகுலராக சொல்லுவார், இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்பாரு. அது நிச்சயமாக ஆகிட்டு. அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதன். இந்த படத்தை பார்க்க சொல்லி 2 தடவை சொன்னார். நேரம் இல்லைன்னு சொன்ன தவிர எனக்கு ரிலீஸுக்கு பிறகு தான் இந்த படம் என் சன்னு நடிக்கிற படமாக இருந்தாலும் சரி, ரிலீஸுக்கு பிறகு தியேட்டரில் பார்க்குறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து இது ஓடும் ஓடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே சொல்லல, நமக்கு அந்த தகுதி கிடையாது, எனக்கு அந்த தகுதி கிடையாது. ஆனால் அவருடைய தன்னம்பிக்கை பார்த்தோம், ட்ரைலர் பார்த்தோம், சாங்ஸ், சின்ன சின்ன ட்ரைலர்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் யூத்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது யூத்ஃபுல்னா என்ன மாதிரியே இருந்துச்சு. திரும்பி பார்க்கணும் போல இருந்துச்சு. எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா உண்மையான யூத்துங்களுக்குலாம் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. படம் பார்த்த என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, ரொம்ப நல்லா மேக்கிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நண்பர் சாக்ஸ் கூட பக்கத்தில் இருந்து சொன்னார், நான் படம் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருக்கு, நான் தான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால வியாபாரத்தை பற்றியும் கவலை இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு படம், ஏன்னா வியாபாரன்றது படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, படம் பண்ணிடலாம். ஆனால் அதை ப்ரமோட் பண்ணுறதும் ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். வியாபாரம் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஏன்னா
ஒரு படத்தை வாங்குறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி வியாபாரம் வாங்கி போச்சுருந்தீங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசராக வெற்றி பெற்றுருக்குறீங்க, ஒரு ஹீரோவாகவும் வெற்றி பெறுவீங்க, ஆல்ரெடி இசையமைப்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை நான் இந்த திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதில் நான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினேன், இன்னைக்கு ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னா எல்லா இறைவனை வேண்டி விட்டுருக்கிறேன். நிற்கிறேன். மேலில் உட்காந்துருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இல்லை எத்தனை பேர் இருக்காங்கன்னு பேச கூப்பிட்டீங்கன்னு தெரியல எனக்கு. முக்கியமாக வந்து ஒரு புதுமுக நடிகர் வந்து அறிமுகமாகிறாருன்னா அவர் நடித்து அது அவர் ஒரு பிடிச்சமான ஒரு நடிகர் ஆவார். பட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்து நடிக்க வர்றாருன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ ஐ திங்க் விஜய் ஆண்டனி அவரோட கேட்டகரியில் வருவார். நம்ம எல்லாருமே அவரோட மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த விதத்தில் வந்து எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் யூ. ஸோ ப்ளஸ் இப்போ உங்களோட 25th ஃபிலிம். ஸோ உங்களுக்கும் இந்த படத்தில் வேண்டிய டீமுக்கு நான் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. திரையுலக ஜாம்பவான்களும் சக கலைஞர்களும் மீடியா நண்பர்களும் சினிமாவை நேசிக்கும் இதயங்களும் நிறைந்த இந்த அரங்கத்திற்கு வணக்கம். நான் என்கிற இந்த தலைப்பை விஜய் ஆண்டனியின் தன்னம்பிக்கையின் மறுபுறமாக தான் நான் பார்க்கிறேன். தனக்கு நடக்க தெரியும் என்று உணரும் காலத்திலேயே தன்னால் பறக்க முடியும் என்று நம்பியவர் விஜய் ஆண்டனி. நிறைய ஜிங்கிள்ஸ் அவரோடு நாங்கள் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவரோடு வேலை செய்யும் போதெல்லாம் ஒரு ஒளி பரவுவதை, ஒரு உற்சாக ஒளி பரவுவதை எங்களால் பார்க்க முடியும். அவர் இருக்கும் இடமே அத்தனை ஒரு நம்பிக்கையும் கலகலப்பும் சந்தோஷமும் விசேஷமான இசையமைப்பும் உடைய ஒரு அரங்கமாக இருக்கும். இந்த விழா அமைப்பை ஒரு பக்கம் இசைக்கலைஞர்களையும் ஒரு பக்கம் திரையுலக பிரமுகர்களையும் அழைக்கும் விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒரு வித்தியாசம் தருகிறது. அது இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதும் அதனுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்பை பார்க்கும் போதும் தருகிறது. விஜய் ஆண்டனி மிக அழகாக நடித்திருக்கிறார். ஸ்கிரீனில் பார்க்கும் பொழுது மிக அழகாக தெரிகிறார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஹீரோவாக அவர் பரிணமிப்பார் என்று நம்புகிறேன். அவர் ஒரு வெர்சடைல் பர்சன். அவரால் பல விஷயங்களை ஒரே சமயத்தில் கவனமாக செயல்பட முடியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இந்த இயக்குனருக்கும் இந்த திரைப்பட குழுவினருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. புத்தம்புத்தன் படத்தில் விஜயானந்த் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் மியூசிக் மாதிரியே ரொம்ப ஸ்வீட்டானவர், ரொம்ப பிடிக்கும். அவரோட குத்து சாங்ஸ்லாம் பயங்கர ஹிட்டாக இருக்குது. இருந்தாலும் அவரோட மெலடி சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரில் அப்படி ஒன்றும் மழை இல்லை, அழகாய் கூக்கிறது, அப்புறம் வேலாயுதமில் முளைச்சி 3 இலை விடல, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நான் என்ன தைரியத்தில் சொல்கிறேன்னா, இந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் தைரியமாக சொல்லலாம். டைரக்டர் ஜீவாசங்கர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக ஓடும். தேவ்ஸ்ரீ பிரசாத் சார் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து விஜயானந்தி சார் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் என்ன நினச்சாலும் பண்ணுவார், சாதிப்பாருன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக நம்மள அந்த படம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ சார். நீங்கள் ப்ரொடியூசராகவும் சக்ஸஸ் ஆகணும், ஹீரோவும் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ சார். All the best for the team. Vijay Antony, I really like the songs which were you played, and for the director, it looks very interesting. Congratulations, and for the entire team, especially the actresses, all the best and congratulations. Thank you. மேடையில் அமைந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். உண்மையில் இந்த ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல கதாநாயகன் நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக போறாருன்னா ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. இது வரைக்கும் எந்த பயிற்சி எடுத்தது கிடையாது, நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி தோணலை. தன்னை தயார்படுத்தி தான் இதில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தன்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜ், ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு கம்ப்ளீட் அண்டர் பிளே பண்ணி, எங்கேயுமே ஓ பிளே பண்ணாமல் அழட்டிக்காமல் அண்டர் பிளே பண்ணி தன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதில் நிச்சயமாக படத்தோடைய இயக்குனர் ஜீவாசங்கர் அவருடைய பாராட்டணும். எப்படி கட்டிங் பண்ணி எந்த ஷார்ட்ஸ் எடுத்து அந்த கண் ஷாட் மட்டும் இருந்தாலும் சரி, கூட்டத்து கண்ணாடியில் ஒரு ஹை ஸ்பீடில் நடந்து வந்துட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் பதிச்சு ஒரு அழகான ஒரு ஃபீல் கொடுத்து தான் அந்த படம் எடுத்திருக்காருன்னு நல்லாவே தெரியுது. ஸோ விஜய் ஆண்டனிக்கு இந்த படத்துடைய குழுவினர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். நல்லாவே தெரியுது. நான் சொல்லும்போது அது நான் மட்டுமில்லை, நம்ம எல்லாரும்
இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தெரியுது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். வாழ்க்கையில் பெர்ஃபெக்ஷன் இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். ஒரு சைனீஸ் ஸ்கல்ப்டரே வந்து ஸ்கல்ப் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண மாட்டார். ஃபுல்லாக ஸ்கல்ப்சர் ரெடி பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு குறை பண்ணி வச்சிருவாரு. ஏன்னா ஒரு சின்ன குறை எங்கேயாவது இருந்தால் தான் அதுக்கு ஒரு தனி அழுகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா வாழ்க்கையில் யாராலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்குள்ள உள்ள ஒரு எங்கேயோ ஒரு குறை இருக்குது. வி மைட் ஃபீல் ஐ ஆம் ஜஸ்ட் பர்ஃபெக்ட், பட் நோ, நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன குறைகள் இருக்குது. நம்ம நெருங்கிய நண்பர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அந்த குறைகள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் சொன்னாலும் இந்த படம் வந்து இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஃபில்மாக ஒரு 100% பர்ஃபெக்ட் ஃபில்ம் இன் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க போது அது நல்லாவே தெரியுது. விஜய்க்கு இங்கே அழகான 3 கதாநாயகிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த குழுவினர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விஜய் ஆண்டனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய 25வது படம் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ ப்ரொடியூசர். நேற்று கிட்ட ஃபோனில் பேசும்போது மேடம் அந்த க்யூப் வந்து இது ஆகலை மேடம் அது ஆகலை மேடம் இது வரலைங்க, நான் உங்களை வந்து கூப்பிடுங்க. அப்போவே தெரியும் ப்ரொடியூசர் ஆகிட்டார். பாவம் பாவம்னு சொல்லப்போது இங்கே இருக்கிற எல்லாரும் சிரிப்பாங்க. நான் எல்லாரும் கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்சுவலாக மேடை பார்க்கும்போது ஒரு சாந்தம் தியேட்டர் மேடை போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார். பார்த்துக்கோ, நான் வந்து எங்கள் பாவப்பட்ட ப்ரொடியூசர்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க விதத்தில் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அண்ட் பட் that is life. You have to keep going. You keep learning. It's a process. And I'm very happy உங்களுடைய சக்ஸஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன திரையில் நீங்கள் நானும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பண்ண போகும்போது நீங்கள் அந்த மியூசிக்கெல்லாம் எங்களோட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அந்த டைம் எல்லா நடிகைகளை வச்சு அவங்கள பாட வச்சு கஷ்டப்பட்டு தேங்க்யூ ஆண்டனி ஃபார் ஸ்பெண்டிங் ஆல் த டைம். அண்ட் ஐ வாண்ட் டு உங்களை குழுவினர்களுக்கும் உங்கள் டைரக்டரை பார்க்கும்போது நான் சும்மா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு யாருன்னு தெரியல. இப்போ லிங்குசாமிகிட்ட கேட்டேன், அவர் யாருன்னு என்ன சார் ஜீவா கூட ஒர்க் பண்ணார் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரேம் பார்த்தோன்னே எனக்கு தெரியுது ஒரு ஜீவாவோட சிக்னேச்சர் அந்த இடத்துல இருக்குன்னு. ஏதோ ஒரு கதை நல்லா ஏதோ இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் உங்களுக்கு அமையும் நான் நினைக்கிறேன். எப்போவுமே லைஃப்பில் வந்து நாங்கள் கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் அது செயல்படுறோம், அதுக்கப்புறம் அது நமக்கு பயன்படுது. ஆனால் சினிமாவில் மட்டும் 3 ஒரே டைமில் நடக்கும். ஏன்னா நான் கற்றுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு அதில் பயணம் அனுபவிக்கிறோம். அந்த பயணம் நீங்கள் மேலும் மேலும் நல்லபடியாக அனுபவிக்கணும்னு உங்கள்கிட்ட என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு எல்லாரும் இந்த காலையில் வந்து உங்களை வாழ்த்து வந்திருக்காங்க. அதில் ஐ ஹோப் ஆல் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி ஒர்க்ஸ் ஆன் யுவர் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச்.